ஹாய் கைஸ், நான் உங்கத்துல இந்த பாணி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பழனிசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். தியானம் ஆன்மாவுக்கும் மனசுக்கும் ஓகே, உடம்புக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. யோகா, உடல் பயிற்சி, ஒரு எளிமையான 20 நிமிட ஒரு உடல் பயிற்சி மாதிரி. இது ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னா, சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். ஆன்ம முன்னேற்றத்திற்கு உடல் முக்கியம். கபம் நீங்க, உடல் வரும் பிரச்சனைக்கு தீர்வு, இப்படியெல்லாம் ஒன்று வேணுமில்ல அப்படின்னு சொல்லி உண்மை. சரியான ஒரு கேள்வி. இந்த இடத்துல இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறதே தற்காலிக ஆன்மீகம். அதாவது மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற மாரி மாறிப்போச்சு. அட ஆன்மீகங்கிறது ஆன்மீகம் தான்ப்பா. நீ தான் ஆன்மீகத்த தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அது புதுசா உண்மை நிலை என்னன்னு உணர்ந்த உடனேயே, "நீ சொல்றதெல்லாம் இல்லப்பா, நான் புதுசா ஒண்ணு சொல்றேன் பார். இதுதான் உண்மை." அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு, இப்ப கடைசியில என்ன ஆயிப்போச்சுன்னா, மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஆயிப்போச்சு. ஸ்பிரிச்சுவாலிட்டில எங்க மாடர்ன்? ஆன்மீகங்கிறது ஆன்மீகம் தானே. அது என்ன புதுசு புதுசு, பழசு அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ உண்மையாலுமே ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, உடல் மாயைன்னு சொல்லுது. இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா உடல் முக்கியத்துவம் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. ஒரு நாள் கூட ஆன்மீகம் உடல் வேண்டாம், உடல்னால் பயனில்லைன்னு சொன்னது கிடையாது. உடல் மீது பற்று கொள்ளாதே. உடலின் உடலின் பால் கிடைக்கக்கூடிய உணர்வுகளின் மீது பற்று கொள்ளாதேன்னு தான் சொல்லுச்சே தவிர, உடல வெறுத்து ஒதுக்குன்னு சொல்லல. மூலவர் அதனால தான் திருமந்திரத்தில சொல்றார், "உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன்கிறார்." இழுக்குன்னா என்ன? இது ஒரு அசிங்கம். இது வேஸ்ட்டு. அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன். உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனேங்கிற அந்த வார்த்தைய பயன்படுத்துறார். முதல்ல உடம்பு அப்படிங்கிறது வெறும் வாய். இது ஒண்ணும் இல்ல. இது ஆகாதது ஒண்ணு அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். பின்ன தான் தெரிஞ்சு உடம்புக்குள்ள தான் சாமி இருக்குன்னு சொல்லிட்டு, என் உடம்புக்குள்ள சாமிய பார்த்துட்டேன். அதற்கப்புறம் உடம்ப நான் நல்லா பார்த்துக்கிறேன்யா, அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய அவர் பயன்படுத்துறார். அப்போ, நாம வந்து மூலர் பிறந்த முதல் வரியில சொன்னார் இல்லையா? "உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன்னு." நாம இன்னும் அந்த இடத்துல தான் இருக்கோம். வாய் வார்த்தைகள்ல எல்லாருமே வந்து இன்னைக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் பேசக்கூடிய அந்த ஒரு நிலை வரணும். தவறு ஒண்ணும் சொல்ல வரலைங்க. யார் எத வேணாலும் பேசலாங்க. அது அவரவருடைய சுதந்திரம். அது சரியா, தவறாங்கிற ஒரு கேள்விக்கு வரும்பொழுது, பின்ன அது ஒரு தர்க்க ரீதிக்கு போகும்ன்னு பாருங்களேன். அத தவிர்த்துட்டு பார்த்தோம்னா, யார் எத வேணாலும் பேசலாம். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்பொழுது, உடம்பினை முன்னம் இழுக்கின்ற அந்த நிலையில தான் எல்லாருமே இருக்கோம். உடம்பு வந்து மாயத் தோற்றம். இது வந்து கூடாது, இது கூடாது, இது கூடாதுன்ட்டு. கூடாதுன்னு சொன்னா அப்புறம் அவரு கேட்ட மாரி தான். சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். தியானம் பண்ணணும்னா முதல்ல உடம்பு வேணும்ல. உடம்ப பாதுகாக்கணும்ல. கரெக்ட். அதற்கு வழி என்ன? அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஆன்மீகம் உடல பாதுகாக்கிறதுக்கு சொல்லலையான்னா, அட்டாங்க யோகத்தில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயம, நியம, பின்ன ஆசனம், பிராணாயாமம். இந்த இந்த 3ஆம் பாயிண்ட், 4ஆம் பாயிண்ட் இருந்தது பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் நம்ம உட்டர்றோம். ஆசனம் சுத்தமாவே பண்றதில்ல. இந்த ஆசனங்கள் அப்படிங்கிறது யோகாசனம் தான். அந்த காலத்தில இந்த மாரி யோக பயிற்சிகள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து மலைகள்ல இருப்பாங்க. இல்லை ஏதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருப்பாங்க. ஒரு ஆசிரமம் தரித்திருப்பார்கள். அவர்களுடைய எடுத்துக்கக்கூடிய உணவினுடைய அளவு வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதனால கடினமான உடற்பயிற்சி எல்லாம் செய்ய முடியாது. க கிலோமீட்டர் கணக்கா அவர்கள்னால் நடந்தெல்லாம் போயிட்டு வர முடியும். வாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாரி நடைப்பயிற்சி எல்லாம் அவர்கள்னால செய்ய முடியாது. இந்த ஜாக்கிங் அந்த மாரி ஓட்டப்பயிற்சி எல்லாம் அவர்கள்னால செய்ய முடியாது. ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கிட்டு மசில் காட்ட முடியாது. ஏன்? ஏன்னா, அதற்காக இவர்கள் அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் யோக பயிற்சி வந்து காணாம போயிரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ உடல் வந்து அசையணும். உடலுக்குள்ள அந்த அளவான உணவு எடுத்துக்கும் பொழுது, அதிலயும் கழிவுகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீக்கலாம். பட் இருந்தாலும் கழிவுகள் சேரும். அது வந்து மூட்டுக்கு போய் வந்து எதுவும் சேர்ந்துறக்கூடாது. அப்போ உடல் வந்து எந்த விதமான அப்பழுக்கற்ற நிலையில இருக்கணும். அதற்காக வந்து அப்படி உடம்ப நாலா பக்கத்தா மடிச்சு இது பண்றதுக்கு யோகா ஆசனங்கள் அப்படிங்கிறத அவர்கள் பயன்படுத்துனாங்க. கூடவே இந்த நாடி நரம்புகள் அதில சுத்தமாகும். ஒரு வகையான யோக பயிற்சி ஒரு வகையான அந்த பிராண ஓட்டத்தை ஒரு வகையா சீர்படுத்திக் கொடுக்கும். அப்போ உடல்ல இருக்கக்கூடிய சக்கரங்களினுடைய நிலைகளை அது வந்து அப்படியே ஒவ்வொன்னா தூண்டிட்டே வந்துகிட்டே இருக்கும். திருமூலர் திருமந்திரத்தில இருக்கு. ஆ சிம்ஹ வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு அந்த மலையாளத்தில தான் அந்த பேர் ஞாபகம் வருது. அது வேற ஏதோ ஒரு பேர் பயன்படுத்துவாரு. இந்த நாக்க வந்து இப்படி சிங்கம் வந்து இப்படி கண்ண நல்லா உருட்டி முழிச்சுட்டு நல்லா வாய ஆன்னு தொறந்துட்டு இந்த நாக்கு இப்படி வெளிய பூரா நீட்டிட்டு இருக்கும்ல. அப்போ அதுபோல அந்த சிங்கம் கர்ஜிப்பது போல அந்த காத்து இப்படி வெளிய வரணுங்கிறாங்க. அப்படி பண்ணும்பொழுது உடம்பு பயங்கரமா உஷ்ணமாகும். அதிலிருந்து அப்படியே அந்த குண்டலினி அப்படியே மேல ரைஸ் ஆயி வந்துகிட்டே இருக்கும். பிராண சக்தி பூரா இப்படி இங்க மேல வந்து நின்னுட்டே இருக்கும். உடம்புல இருக்க கழிவுகள்லாம் அப்படி பூரமா நீங்கும்.
அந்த அந்த வியர்வை மூலமா வரும். நம்மனால அத பண்ண முடியுமா? பண்ணலாம். பண்ண முடியாதுன்னெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிம்ஹ வடிவத்தில உட்காந்துட்டு ஆன்ட்டே இருக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். கோழையெல்லாம் நீங்க தான் செய்யும். ஆனா, அத தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் நிலையோ, பக்குவமோ இருக்கான்னு நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா? அப்போ யோகா ஆசனங்கள் அப்படிங்கிறது இந்த உடலை சமன் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டது தான். அதனால தான் யம நியமம். முதல்ல உன்னுடைய ஒழுக்கத்த கற்றுக்கோ. மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு உண்டான ஒழுக்கத்த கத்துக்கோ நீ. இத்தன நேரத்துக்கு எந்திரிக்கணும்னா, அத்தன நேரத்துக்கு நீ எந்திரிச்சு தான் ஆகணும். அப்ப அப்படி எந்திரிக்கிறேன்னா, அதற்கு முன்னதா நிம்மதியான தூக்கம் இருக்கணும். அப்போ அதற்கு முன்னதாக நீ தூங்குறதுல உனக்கு ஒழுக்கம் இருக்கணும். நீ சரியா தூங்கணும்னா, அப்போ உன்னுடைய அந்த இரவு நேர உணவுல ஒழுக்கம் இருக்கணும். அந்த இரவு நேர உணவு ஒழுக்கம் இருக்குன்னா, மதிய வேளை உணவு உனக்கு ஒழுக்கம் இருக்கணும். அது ஒழுக்கம் சரியா இருக்கணும்னா, காலப்பொழுதுல ஒழுக்கம் உனக்கு சரியா இருக்கணும். காலப்பொழுதுல உணவு உண்ணுவதற்கு முன்னதாக ஒரு சில நியதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நியதிகள் செய்யணும்னா, நீ காலப்பொழுதுல கரெக்ட்டா எந்திரிக்கிறதுல ஒழுக்கம் இருக்கணும். 24 மணி நேரம் பேலன்ஸ் ஆயி போச்சா? இந்த ஒழுக்கம் இயம நியமத்துக்குள்ள வந்துரும். "பிற உயிரை துன்புறுத்தாதே, அனைத்து உயிரையும் தன்னுயிர் போல் எண்ணு." இல்லைங்களா? நல்ல ஒரு செய்தியை பாடி, நல்ல செய்தியை பார், நல்ல செயல்களைச் செய், பொய் பேசாதே, களவு செய்யாதே, பிறன்மனை நோக்காதே. இந்த மாரி நல்ல எண்ணங்கள். அதாவது சித்த பெருமக்கள் சொன்னதுல 10 பக்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கம்னு இருக்கு பார்த்தீங்களா? இயம நியமத்துக்குள்ள அது அத்தனையும் வந்துரும். இந்த இயம நியமம் வந்து சரியா கடைபிடிக்கும்போது, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளிய போயிரும். பெருமளவுல அப்படி வச்சுக்குவோமா? பெருமளவுல கழிவுகள் வெளிய போயிரும். மனம் தூய்மை அடையும். இந்த மனம் தூய்மை அடையும்போது அவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்கள் வராது. முகம் பிரகாசமா இருக்கும். அது ஒரு இண்டிகேஷன். வெள்ள கலரா ஆக மாட்டான். கலர் இங்க மேட்டர் இல்ல. அந்த முகம் தேஜஸ் அப்படி பிரகாசமா இருப்பான். அவன் கருப்பா இருந்தாலுமே அழகா இருப்பான். ஸோ நிறத்த வச்சுட்டு பிரகாசம்னு எண்ணக்கூடாது. தோல் நிறம் முக்கியம் இந்த இடத்துல இல்ல. அது ஒரு பொலிவு இருக்கும் அவர்கள்ட்ட. சரிங்களா? உடல் நல்ல அழகான ஒரு வடிவம் கிடைக்கும். அந்த தேவையற்ற கொழுப்பு அங்க சேர்றது, இங்க சேர்றதெல்லாம் கரையும். அந்த அழகான வடிவம் கிடைக்கும். ஒரு ஒரு காந்தி, ஒரு தேஜஸ் அப்படியே அவர்கள சூழ்ந்து இருக்கும். இயம நியமத்தின்படியே இதெல்லாம் நடக்கும். கூடவே அவர்கள் ஆசன பிரயோகம் அப்படிங்கிறது பண்ணும்போது, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் முழுக்க நீங்கும். மலஜலம் அவர்களுக்கு நிம்மதியா கழியும். இதுவே எல்லா பிரச்சனையும் காரணம். ஆண்டவன் மொத்த சுகத்தையும் கொண்டு வந்து அங்க வச்சிருக்கான் பார், அப்படிங்கிற மாரி தான். ஒண்ணுக்கு போனா தான் ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயி கண்ணே நல்லா தெரியும். நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அந்த சுகத்த அனுபவிக்காத ஆளே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். காலையில மல ஜலம் நீட்டா கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு நிம்மதி பெருமூச்சு வரும் தெரியுமா? ஆனா நம்மளுடைய உடல்ல இருந்து முழுமையாக அது 100% நீங்கிறது கிடையாதுங்கிறதே நெறைய பேத்துக்கு தெரியறது இல்ல. ஆனா, இதுபோல இயம நியமத்தை சரியாக கடைபிடித்து, ஆசன பயிற்சி செய்து, அதன் பின் அந்த பிராணாயாமம் செய்யக்கூடிய நிலை வந்தவர்களுக்கு, முழுமையாக தினசரி அவர்களுடைய உடல்ல இருந்து முழுமையாக கழிவு நீங்கிவிடும். அப்ப அவர்களுடைய அந்த முகப்பொலிவு எந்த அளவுக்கு அவர்களுக்கு அதிகமா இருக்கும்னு சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. அப்போ மூலர் பிரானும், தேரையரும் சொல்றாங்க. இதுல 2 பேத்துல யார் எத சொன்னாங்கன்னு தெரியல. ஒருத்தர் வந்து தினமும் 2 வேளை மலங்கழிக்கணுங்கிறாங்க. ஒருத்தர் தினமும் 3 வேளை மலங்கழிக்கணுங்கிறாங்க. சரி 2ல எது நடந்தாலும் சந்தோஷம் தான். காலையும் மாலையும் வந்து மலங்கழிச்சா கூட அது பெரிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? அப்போ அந்த ஒரு மாதிரி உடம்ப முதல்ல பக்குவப்படுத்தணும். யம, நியம, ஆசனம், பிராணாயாமம். இதுவரைக்கும் இன்னும் உடம்ப விட்டு நம்ம தாண்டவே இல்ல. உடம்பத்தான் இப்ப வரைக்கும் பக்குவப்படுத்திட்டு இருக்கோம். அதற்கப்புறம் தான் பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த பிராணாயாமம் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் தான் பிரத்யாகாரம். மனதை அதுக்கப்புறம் அடக்குவதற்குண்டான வழி பார்க்குறோம். உடம்பு வந்து அந்த கால வந்து பத்மாசனம் போட்டாலோ, சித்தாசனம் போட்டாலோ, சுகாசனம் போட்டாலோ, ஏதோ ஒண்ணு இந்த 3ல ஏதோ ஒண்ண போட்டாலோ, இப்படியே முதுகு இப்படி நேரா வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலோ, இடுப்பு வலிக்குதுங்க, தொடை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, இந்த முதுகு பகுதியெல்லாம் புடிச்சுக்குதுங்க, இந்த தோள்பட்டையெல்லாம் வலிக்குதுங்க. எனக்கு திடீர்னு இருந்தாப்புல இப்படி ஆடுறேனுங்க, அப்படி ஆடுறேனுங்க, தலையெல்லாம் கிறுகிறுன்னு ஆகுதுங்க. நான் என்னைய மறந்துட்டு இப்படி பார்க்குறேங்க, அப்படி இது ஒண்ணுமே நடக்காது. எந்த விதமான நோக்காடும் இல்லாம அவர்கள்னால அமைதியா உட்கார முடியும். அதற்கு முதல்ல இருந்த 4 பயிற்சி பண்ணியே ஆகணும். இயம, நியம, ஆசனம், பிராணாயாமம். இது சரியா யார் ஒருவர் கடைபிடிக்கிறாரோ, முதல்ல உடல் பக்குவம் அடையும். இதனோடவே மனமும் பக்குவம் அடைஞ்சிரும். அதற்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க தியானம்னு ஒண்ணு தனியா மெனக்கெடணுங்கிற கூட அவசியம் அவங்க ஆல்ரெடி அப்படியே சைலன்ட்டா தான் இருப்பாங்க. அவங்க உட்கார்ந்தாங்கன்னா போதும். அப்படியே மனம் குவிஞ்சிரும்.
அவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்கள் இருக்காது. பென்ஸ் வேணும், BMW வேணும், இல்லையா மினி கூப்பர் வேணும். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் அவர்களுக்கு எண்ணமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க அப்படியே. இன்னைக்கு இன்னைக்கு சோறு கிடைச்சதா? கிடைச்சது. கிடைக்கலையா? கிடைக்கல. கவுச்சு வாய்க்கு தண்ணி கிடைச்சதா? கிடைச்சது. கிடைக்கலையா? கிடைக்கல. பின்ன? அவ்வளோதான். அங்க பின்னக்கு அப்புறம் அங்க ஒண்ணுமே இல்ல. அப்படியே இருப்பாங்க. அவ்வளோதான். அப்படி இருப்பாங்க. அதுதான் அதற்கப்புறம் தான் அந்த மனம் பக்குவம், அதுக்கப்புறம் எல்லாம் வருது. அப்ப ஆனா அந்த மனப்பக்குவம் எல்லாம் ஈம நியமத்திலே ஆத்ம விசாரணை எல்லாம் வந்துரும். அவன் மனம் அதனால தான் ஏற்கனவே பக்குவம் அடைஞ்சிருச்சு. அவன் அந்த இடத்துல சும்மா இருக்கான் அவ்வளோதான். இந்த இறையோடு ஒன்றர கலப்பதற்கு அவன் ரெடி ஆயிட்டான். அவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்போ உடலத்தான் முதல்ல பாதுகாக்கிறோம். அப்போ உணவு கட்டுப்பாடு, உறக்கத்தில கட்டுப்பாடு, உணர்வுகள்ல கட்டுப்பாடு, இல்லையா? ஒழுக்கத்தில கட்டுப்பாடு, இந்த எல்லா கட்டுப்பாடுகளும் அவனுக்கு சரியாக பின்பற்றி வரும்பொழுது, மனமும், உடலும் பக்குவம் அடைந்த நிலையில இருக்கும்பொழுது, அதுக்கப்புறம் தான் தியானமே. நம்ம நேயர்கள் அடிக்கடி கேட்கறது உண்டு. நானும் 1 வருஷமா பயிற்சி பண்றேன். 2 வருஷமா பயிற்சி பண்றேன். ஒண்ணும் நடக்கற மாட்டேங்குது. ஒண்ணும் நடக்காது. 100 வருஷம் உட்கார்ந்தாலும் ஒண்ணும் நடக்காது. ஏன்னா, மனதளவிலே எந்த விதமான ஒழுக்கமும் இல்ல. செயல்ல எந்த ஒழுக்கமும் இல்ல. குணத்தில எந்த விதமான ஒழுக்கமும் இல்ல. இல்ல? அப்ப எது 100 வருஷம் இல்ல. 10,000 வருஷம் உட்கார்ந்தாலும் ஒண்ணும் நடக்காது. அப்போ அந்த அந்த முதல் நாள நம்ம சரியா பின்பற்றல அப்படின்னு சொன்னா, உடல் பக்குவம் பெறாது. அதனோடு மனமும் பக்குவம் பெறாது. அந்த பின்ன சொல்ற பிரத்யாகாரம், தாரணை, தியானம் அதெல்லாம் வந்து எட்டாக்கனி போல தான் நமக்கு இருக்கும். எட்டாக்கனி தான் அது எல்லாமே. அப்படியெல்லாம் கைக்குள்ள வராது. அதனால அவரு ஐயா கேட்டது வந்து ராமசாமி ஐயா கேட்டது வந்து சரிதான். உடல பக்குவப்படுத்தணும். இது இது வந்து நம்ம பெரியவர்கள் சரியா தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது சரியா தான் இருக்கு. என்னமோ இன்னைக்கு அ இந்த போர் பயிற்சி செய்ய போனோனே, "மாஸ்டர் சாமிக்கு வணக்கம் வச்சுட்டேன். சிலம்பம் எப்ப கையில குடுப்பீங்க?" "டேய்! இன்னும் நீ கைய வளைக்கணும், கால வளைக்கணும் எவ்வளோ இருக்குது? இதே 2, 3 வருஷம் இதுலயே போகும்டா. நீ என்ன எடுத்தோனே சிலம்பம்ன்னு கேட்குற?" "அப்படியா? பக்கத்து வாத்தியார் நமக்கு சிலம்பம் சொல்லி தரேன்னு சொன்னார்." "போயா நீ 2 வருஷம் கைய கால வளைக்கிறதுக்கு நான் அங்கேயே போறேன்னு" போயிருவான். வேற வழி இல்லாம அப்புறம் காசு போயிருமே! அப்புறம் வேற வழி இல்லாம, முதல் வணக்கத்த போட்டோன்னா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் "இந்தாப்பா குச்சி எடுப்பா" அப்படிங்கிற மாரி இன்னைக்கு வந்துட்டாங்க. அந்த மாரி, நீங்க தியானம்னு சொன்னா, உடனே நான் இறைநிலை அடைஞ்சிர்றேன், காத்துல பறக்க போறேன், தண்ணீல நடக்க போறேன்னு சொன்னா தான் நீங்க வேற கேட்குறீங்க. அதனாலயோ என்னவோ, நமக்கும் கட்டணும் வேற. அதனால, எடுத்தோன்னயே தியானம், தீட்சையெல்லாம் குடுக்குறாங்க இன்னைக்கு நெறைய பேரு. ஏதேதோ எல்லாம் கண்ணுக்கெல்லாம் தெரியுதுன்னு வேற ஏதோ சொல்றாங்க. என்னமோ பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தான். நல்லா இருந்தீங்கனாலும் சந்தோஷம் தான். ஆனா ஒண்ணும்லாம் நடக்காது. நான் இது யாருக்கும் சாபமும் குடுக்கல, அபசகுனமாவும் பேசல. நான் உண்மைய தான் சொல்றேன். ஒண்ணும் நடக்காது. ஏன்? தினசரி வாழ்க்கையிலேயே ஒழுக்கம் இல்லையே! ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்ததுலயே எல்லாம் நடந்துற போகுது? ஒண்ணும் நடக்காது. சரிங்களா? இயம, நியம, ஆசனம், பிராணாயாமம். இது 4மே சரியில்லைன்னா, 3, 4 அப்ப முதல்ல 1, 2ன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? 3, 4 இருக்கட்டும். 1, 2ன்னு ஒண்ணு இருக்குல்ல, இயமம், நியமம். அதுவே சரியில்லைன்னா 3வது, 4வது, 9வது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 1ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? யமம் அப்படின்னு 1ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த 1 தாண்டணும் முதல்ல. ஒழுக்கம். சரிங்களா? பல அடுக்குகள்ல ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து விரிவா பேச முடியும். நம்ம பாட்காஸ்ட் சேனல்ல மாஸ்டர் ஜலாதரன் அவருடைய இதில அது பேசியிருக்காரு. சரிங்களா? பாருங்க தெரியும். அதனால உடல் சுத்தி, மனம் சுத்தி எல்லாமே பண்ணணும். மருந்துகள் முதல் கொண்டு சுத்தம் பண்ணலாமா? அப்படின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். மருந்தெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த ஒழுக்கத்தின்படி சரியாகிறத முதல்ல பார்ப்போம். பின்ன சித்த பெருமக்கள் கொடுத்த மருந்துகள் என்னங்கிறதெல்லாம் போவோம். என்னங்கிறீங்க? ஆல்ரைட். இதான் இன்னைக்கு உண்டான செய்தி. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோல ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. அப்படியே நம்மளுடைய பாட்காஸ்ட் சேனல் பாருங்க. 2 சேனலுடைய வீடியோஸையும் சேனலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.